அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. பிரவீன் குருவாத்தில் செகண்ட் பேப்பரில் பார்ட் 3ல் வந்து நம்ம டிப்னி போட்டுட்ருக்கோம். சாகித்ய டிப்னி போட்டு ரீதி காலில் இதில் வந்து மொத்தம் 6 கொடுப்பாங்க. நீங்கள் 4 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு வந்து 5 மார்க்ஸு. ரொம்ப இது புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம். சந்திர பர்தாயி, பிருத்திவிராஜ், ராசோ கா, ஹிந்தி கா பகலா மகாகாவிய மானா ஜாத்தாகை. பிருத்திவிராஜ் ராசோ வந்து ஹிந்தியில் வந்து முதல் வந்து பெரிய மகாகாவியம் அப்படின்னா மிகப்பெரிய காவியமாக படைக்கப்பட்டுள்ளது. வந்து யக்கு சந்து பராயி காவியகை. இந்த காவியத்தை ஏற்றவர் சந்து பர்தாயி. इसलिए उनकी हिंदी का प्रथम கவிமானா ஜாத்தாகை. ஆகையால் உன்கோ ஹிந்தியில் வந்து முதல்ல வந்து இந்த கவிஞர் தான் வந்து இந்த காவியத்தை ஏற்றினார். சந்து தில்லிக்கு अंतिम हिंदू सामराष्ट्र पृथ्वीराज चौहान के சமந்த் அவர் ராஜ் கவிதை எழுதினார். சந்து பர்தாயி தில்லியில் வந்து கடைசி மன்னராக இருந்த இந்து சாமராஷ்டிர சக்கரவர்த்தியாக இருந்த பிருத்திவிராஜ் சைகான் அவருடைய சமந்த் அப்படின்னா வந்து நிலப்பிரபுன்னு சொல்லுவாங்க. அந்த நிலப்பிரபு அவர் மற்றும் ராஜகவி அப்படின்னா பெரிய புலவர், ஒரு பெரிய கவிஞர் சொல்கிறாங்க. அதில் அது இருக்கிறதா வந்து அங்கே வந்து சந்து பர்தாயி. இவர் பட்ட ஜாதி கே ஜகத்து கோத்திரக்கேத்தே. இவர் பட்ட அப்படின்னா வந்து வாரியர்னா போர் வீரர்கள் தான். இவர் வந்து போர் வீரராக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அந்த கோத்திரத்தில் பிறந்தவராவார். ககா ஜாத்தாகை கி பிருத்திவிராஜ் அவர் சந்து दोनों का जन्म एक ही दिन में हुआ और उनकी मृत्यु भी एक ही दिन हुई. ஸ்பெஷல் சிறப்பு என்ன அப்படின்னா பிருத்திவிராஜ் மற்றும் வந்து சந்து வந்து 2 பேரும் அவருடைய பிறப்பு வந்து ஒரே நாளாக தான், அவங்க பிறந்த தேதி வந்து ஒரே நாளாக இருந்தது. மற்றும் உன்கோ மூர்த்தி அவருடைய இறப்பும் பார்த்தீங்களா ஏகிஹி தின் ஹுயி. அவங்க 2 பேரும் ஒரே நாள் அன்றைக்கி தான் இறந்துருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரே நாள் பிறப்பும் ஒரே நாளாக இருந்தது. இவங்க 2 பேரும் இறக்கக்கூடிய நாளும் அந்த ஒரே நாளாக அந்த தேதி இருந்தது. சந்து பர்தாயி பிருத்திவிராஜுக்கு மித்திர அவர் சகசர் தே. அவர் வந்து சந்து பர்தாயும் பிருத்திவிராஜும் வந்து நண்பர்களாக இருப்பார். இவர் வந்து சந்திர பர்தா வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சக்கூடியவர் ஆவார். வியாக்கரன் காவிய சாகித்ய சந்து சாத்திர ஜோதிஷ் புராணா நாடक ஆதி வித்யாவோं के பராகத்து சந்து பர்தாயி. வியாக்கரன் அப்படின்னா வந்து கிராமர் இலக்கணம், காவியங்கள், சாகித்ய இலக்கியம், சந்து சாஸ்திரம் அப்படின்னா வந்து அணி இலக்கணம், யோதிஷ்ட் அப்படின்னா வந்து ஜோதிடம், புராணம் அப்படின்னா வந்து புராண கதைகள், நாடகங்கள், ஆதி வித்யாவும் இது எல்லா கலைகளையும் கற்றறிந்தவராவர். சந்து பர்தாய்க்கு இது எல்லாமே ஒருக்கெல்லாம் தெரிஞ்சதாக இருக்கான். उन्होंने அவர் पृथ्वीराज के जीवन का वृत्त पृथ्वीराज रासो में लिखा. அவருடைய வாழ்க்கை வரலாறு பிருத்திவிராஜ் ஜீவனோடைய வாழ்க்கை வரலாற்று வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த காவியமாக எழுதுகிறார். லிக்கானா வந்து எழுதுகிறார். அவருடைய பேரில் வந்து ஒரு காவியத்தை வந்து அவர் படைக்கிறார். விஷ் அம்மையா அந்த நேரத்தில் கவித்து தோகா தோமர் நோடக் கஹா आर्या आदि छंद को प्रयोगता चंदने इन सब का सफल பிரயோகி கியாகை. இது ஃபுல்லாக வந்து எதிலிருந்து எடுக்கிறாருன்னா அணியிலேருந்து எடுக்கிறாரு. இப்போ இலக்கணம் தெரிஞ்சால் தான் இந்த சந்த நயம் எதிகை மோனைலாம் தெரியுமில்ல, அதனால் எல்லா வகை அணியிலையும் வந்து அவர் எடுத்து இந்த காவியத்தை வந்து அவர் ஏற்றியிருக்கிறார்.
சகாபுத்தி கோரி பிரியம் பிருத்திவிராஜுக்கோ கைது கற்கேலே கயா. இந்த சகாபுத்தி கோரி என்பவர் என்ன பண்ணுறாரு, பிருத்திவிராஜ் வந்து கைது பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போய் லேனா வந்து அழைச்சிட்டு போயிடுறாரு. இந்த கைது பண்ணி அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. உஷ்ணி பிருத்திவிராஜ் அந்தா பனாதியா, பிருத்திவிராஜோட கண்ணை வந்து குருடாக்கிடுறாங்க. தப்பு அப்பொழுது சந்தினி ராசோங்கு புஸ்தக்கு அப்புனி புத்திர जलगन को देखकर उसको पूर्ति करने का ககா. அப்போ அவர் வந்து கூடராக்கிறாங்க. அப்பொழுது என்ன பண்ணுறாரு, சந்து வந்து அந்த ராசோக்கி புஸ்தக் அவரை பற்றி தானே மகாகாவி எழுதுறாரு. அந்த புத்தகத்தை வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகன்கிட்ட கொடுக்குறாரு. அவர் பேர் வந்து ஜல்கன். அந்த புத்திரனா மகன்கிட்ட கொடுத்து என்ன பண்ணுறாரு, கொடுத்து உஷ்கா இந்த புத்தகத்தை வந்து அவர் எழுதிட்டு இருந்த புத்தகம் தான் மகன்கிட்ட கொடுத்து, நீ ஃபுல்லாக அதை எழுதி பூர்த்தி பண்ணு, இதை கம்ப்ளீட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு மகன்கிட்ட சொல்கிறாரு. பிறகு வே கோரிக்கு தர்பார் மீ கயே. உடனே வந்து அவர் வந்து தர்பாருக்கு போகிறாரு. அந்த கோரி வந்து அவர் கைது பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிட்டார் இல்லை, அதனால் வந்து அவர் பார்க்கறதுக்கு போயிருக்காப்புல. கயே உன்கே ககனி பர் கோரினி पृथ्वीराज के शब्द बेती वानों चलाने का कला देखने சாகி. உடனே அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த சந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து பிருத்திவிராஜ் வந்து அவர் வந்து எல்லா கலைகளிலும் அன்பு விடுறதுல வந்து அவர் கலைகளில் வந்து ரொம்ப வித்தகன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னவொன்னே என்ன பண்ணுறாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு கோரி வந்து சரி வாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பிருத்திவிராஜுக்கு தர்பார் மீ புலாயா. உடனே வந்து பிருத்திவிராஜ் வந்து அந்த தர்பாருக்கு அந்த அரசவைக்கு வந்து அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்து பிருத்திவிராஜ் இனி ஏக்கு பான்மி நிஷானி பர் டீக்கு மாறா. உடனே பிருத்திவிராஜ் வந்து கண்ணை நோண்டிடுறாங்களே, இருந்தாலும் அவர் வந்து அந்த கலையில் வந்து ரொம்ப வந்து வித்தகராக இருக்கிறதுனால அவர்கிட்ட அந்த அம்போட சொல்கிறாங்க. அவர் ஏக்கு பானா ஒரு அம்பு கொடுத்து அந்த கரெக்டாக வந்து அந்த பாயிண்ட்டில் வந்து இது பண்ண சொல்கிறாங்க, சரியாக அடிக்க சொல்ல. அவர் வந்து அதை கரெக்டாக செஞ்சிட்றாரு. கோரி இனி ஷபாஸ் சில்லாயா அப்படின்னா கத்துறாரு. ஷபாஸ் சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் வந்து கரெக்டாக பண்ணிட்டாரு, கண் இல்லாமல் கரெக்டாக பண்ணிட்டாருன்னு அவர் வந்து கோரஸாக வந்து கத்துறாரு. தூஸ்ரா பான். உடனே இரண்டாவது அம்பு எடுத்துட்டார். தூஸ்ரா பான் கோரி பர்லகா. உடனே கோரி மேலே வந்து அவர் வந்து அது கரெக்டாக விடுறாரு. அவர் வக்கு மாராகயா. உடனே கோரி மேலே அந்த அம்பு பட்டவுடனே அவர் வந்து உடனே இறந்துடுறாரு. பிறகு பிருத்திவிராஜ் அவர் சந்து தோனோ ஏக் தூசரோம் பர் வார் கற்கே ஸ்வர்க சித்தாரே. உடனே இவங்க ரெண்டு பேர் வந்து பிருத்திவிராஜும் சந்து சேர்ந்து ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சண்டை போட்டு அவங்களும் அதே இடத்துல வந்து இறந்துடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, தன்யவாத்.